ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரேடிங் பண்ணுறதுல என்னென்ன மெத்தட் இருக்குது, எந்த மாதிரியான ட்ரேடிங் இருக்குது, அந்த ட்ரேடிங் மெத்தடுக்கு நம்ம எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணலாம், எந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அது என்னென்ன டைப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மொத்தம் 4 டைப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்பிங், டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், லாங் டைம் ஹோல்டிங் சொல்லிட்டு 4 டைப் இருக்குது. ஸோ இந்த 4 பற்றியும் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்பிங் மெத்தட்னு சொல்லுவோம். ஸ்கேல்பிங்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட்டை லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம அனலைஸ் பண்ணி எடுக்கிறது பேர் தான் ஸ்கேல்பிங்னு சொல்லுவோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட் தான் எடுக்க முடியும், ஆனால் நீங்கள் நிறைய ட்ரேட்ஸ் இதில் பண்ணலாம். அது மட்டும்தான் இதில் ஒரு அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் அது என்னென்ன டைம் ஃப்ரேமில் அனலைசஸ் பண்ணணுன்னா 1 மினிட், 3 மினிட், 5 மினிட், 15 மினிட்ஸ் இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் நம்ம ஸ்கேல்பிங்னு சொல்லுவோம். இதை நம்ம கன்சிஸ்டன்ஸான ப்ராஃபிட் கொடுக்குமான்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆகலாம், ரெண்டாவது ட்ரேட் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம், இந்த மாதிரி வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஸ்கேல்பிங் மெத்தட்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். டே ட்ரேடிங்னு சொல்லுவோம். இதை நிறைய பேர் இன்ட்ரா டே ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ட்ரேட் ஓப்பன் பண்ணுறோன்னா அந்த ட்ரேடை அன்னைக்கு வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணுறது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹோல்டு பண்ண மாட்டோம். இதுதான் இன்ட்ரா டேன்னு சொல்லுவோம். நீங்கள் மார்னிங் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அது அந்த டேவே அந்த ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 பொசிஷன் ஓப்பன் பண்ணுறது பெஸ்ட்டு. அதுக்கு மேலே போனீங்கன்னா நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நம்ம அதை ஹோல்டிங் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அது இன்ட்ரா டேயில் வராது. நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா ஒரு 2 to 3 பொசிஷன் மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். என்னென்ன டைம் ஃப்ரேமை நீங்கள் அனலைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ், 1 ஹவர், 2 ஹவர், 4 ஹவர் இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி எடுக்க ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் இதில் ப்ராஃபிட் ஸ்கேல்பிங்கை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நிறைய ப்ராஃபிட்ஸை எடுக்கலாம். பட் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 to 3 பொசிஷன் ஓப்பன் பண்ணுறது பெஸ்ட். நம்ம அடுத்த மெத்தட் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னா அந்த ட்ரேட் எடுத்து நம்ம 3 days, 4 days, 1 week, 2 week இந்த மாதிரி ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம என்னென்ன டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா 1 day சார்ட், 3 day சார்ட், 1 week சார்ட் அண்ட் மந்த்லி சார்ட். இந்த டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஏன்னா நம்ம இதை ஹோல்டு பண்ணுறதுனால நமக்கு ஹை டைம் ஃப்ரேமோட டேட்டாஸ் நமக்கு வேணும். அப்போ தான் நம்ம இதில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நம்மளால் கெயின் பண்ண முடியும். அண்ட் ஸ்விங் ட்ரேடிங்கில் நீங்கள் நிறைய ப்ராஃபிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைக் இதை நம்ம ஒரு ஹோல்டிங் மாதிரினும் சொல்லலாம், ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்கும் நம்ம சொல்லலாம். ஸோ பிகினராக இருக்கவங்க ஸ்விங் ட்ரேடிங் கற்றுக்குங்க, ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஹோல்டிங்னு சொல்லுவோம். இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துட்டோன்னா அந்த ட்ரேடை நம்ம 6 month, 1 year, 2 year இந்த மாதிரி ரொம்ப நாள் லைக் வருஷம், மந்த் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு நம்ம ஹோல்டிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதை தான் நம்ம லாங் டேர்ம் ஹோல்டிங்னு சொல்லுவோம். நிறைய பேர் இதை இன்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் ஆஃப் ரிட்டர்ன்ஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைக் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம். நீங்கள் டெய்லி அதை பற்றி அனலைஸ் பண்ணணும், சார்ட் வியூ பண்ணணும்னு சொல்லிட்டு கூட எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஹோல்டிங் போட்டு விட்டிங்கன்னா அது லாங் டேர்ம் நமக்கு ஃப்யூச்சரில் அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் பேஜில் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.